அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக இன்றைய ஜும்மாவை நாம் தொடங்கலாம். நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் வாக்களித்துள்ள அந்த சாந்தியும் சமாதானமும் எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கணும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுதல், லேர்னிங், ஸ்டடி, அதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, அதனுடைய பரிமாணங்கள் என்ன, நாம எவ்வளவு தூரம் அதுல மூழ்கி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா கற்றல்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு கடல் மாதிரி. அது அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்கு. கற்றல் அந்த மாதிரி. நம்ம காரியங்களை சரியாக செய்தாலும் சரி, இல்ல காரியங்களை நம்ம தவறாக செய்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதாவது அதுக்கு ஒரு வயது ஒரு தடையே கிடையாது. கற்றுக்கொள்வதற்கு ஒரு வயதுங்கிறது ஒரு தடையே கிடையாது. கற்றுக்கொள்ளாமல் உலகத்துல வாழவே முடியாது. அதனாலதான் எல்லாம் எடுத்தோடனே படிப்பீராக அப்படின்னு சொல்றாங்க. எடுத்தோடனே சொல்றக்கூடிய முதல் விஷயமே இக்ரா தான் சொல்றாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்ளும் மனநிலையும் ஆர்வமும் முயற்சியும் ஆகச்சிறந்த மனிதர்களை உருவாக்குகிறது. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம் குர்ஆன் முழுவதும். அல்லாஹ் குழுவா சேர்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த குர்ஆனைன்னு சொல்றாங்க. நான் தான் உங்களுக்கு கற்று தர்றேன்னு சொல்றாங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அப்படின்னு சொல்றாங்க. தவறுகளையோ அல்லது காரியங்களை ஒழுங்காக செய்வதாலேயோ, தவறா செஞ்சாலும் சரி, இல்ல ஒழுங்கா செய்யலனாலும் சரி, நாம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சொல்றாரு. 36வது அத்தியாயத்தின் 45வது வசனம், கடந்த காலத்துல இதுல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், வருகாலத்துல நேர்மையாகவும் நன்னெறியாகவும் செயல்களை செய்வதற்காக அப்படின்னு சொல்றாரு. தூங்கும் போது மட்டும்தான் கற்றுக்கிறது இல்லை. வாழ்க்கையில தூங்கிக் கொண்டிருந்தால் மனவேதனையே இல்லை, மன மகிழ்வும் இல்லை, கற்றலும் இல்லை. தூங்கிட்டு இருந்தோம்னா நம்மில் பெரும்பாலோர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதனால்தான் வேதனையில் இருந்து வெளிவர எந்த முயற்சியும் நம்ம எடுப்பதில்லை. தூக்கத்துல இருக்கிறோம். நம்ம கற்றுக்கொள்ளலன்னா தூக்கத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு விஷயத்துல இருந்து நம்ம சரியா கற்றுக்கொள்ளல, பாடம் கற்றுக்கொள்ள இன்டெலிஜென்ஸ் வில் டேக் ஹீடுன்னு சொல்றாங்க. யார் அறிவில் சிறந்தவர்களா இருக்காங்களோ அவங்க அதுல இருந்து நல்லுணர்வு பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நல்லது கெட்டது என்பதை பகுத்தறிந்து புரிந்து கொள்ளவும், உணர்வு பெறவும், அதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி நாம் நடைபெறவும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? 54வது அத்தியாயத்தில் கற்றுக்கொள்ள எளிதாக இந்த குர்ஆனை நாம் ஆக்கியுள்ளோம். எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எடுத்த உடனே சொல்றாங்க படிப்பீராக. ஏன் கற்றுக்கொள்றோம்? கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன? நம்ம நினைச்சுக்கிறோம், நிறைய பேச்சு கேட்கிறோம், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் படிக்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதை கற்றுக்கொள்றதா? இன்ஃபர்மேஷன் இஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷன். அதாவது இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டப் பண்ணி வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றது பேர் கற்றுக்கொள்வது அல்ல. அது ஒரு ஆஸ்பெக்ட். தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றாரு, குர்ஆனை நீங்கள் உணர வேணும்னா என்சைக்ளோபீடியா நாலேஜ் அவசியம் சொல்றாரு. ஏன்னா அப்பதான் ஒரு ஈர்ப்பு விஷயம் புரியறதுக்கோ, உலகம் உருண்டையா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கோ, பகல் இரவை முந்துது, இரவு பகல முந்துது, நான் உருட்டுறேன் சுருட்டுறேன்னு சொல்றாரு அல்ல. அதெல்லாம் எப்ப முடியும்? அந்த கான்செப்டை எப்படி புரியுறது? அப்படியே மக்கப் பண்ணி பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாதிரி படிச்சு ஒப்பிக்கிறது இல்ல. கற்றுக்கொள்வது புரிந்து கொள்வது. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நான் இந்த வேதத்தையும் புரிந்து கொள்வதையும் அவருக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அந்த முதல் அத்தியாயத்துல சொல்லும் போது, படிப்பீராக, படைத்தவரான உங்களுடைய இரட்சகரின் பெயரால், அல்லாஹ்வுடைய பெயரால் நீங்க படிங்க. கற்றுத்தர்றவர் அல்லாஹ்வா தான் இருக்கிறாரு. நான் மனுஷனை எப்படி படைச்சுக்க, முதல்ல அதை படி. உன்னை நான் எப்படி கருமலையிலிருந்து படிச்சு அப்புறம் அல்லாஹ்வி, அதுக்கப்புறம் படிப்பீராக உங்களுடைய இரட்சகர் எவ்வளவு உயர்வானவங்கிறது நீங்க படிங்க
அப்படின்னு சொல்றாங்க. பேனாவிலும் சாதனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயம் இருக்கு. வாசிச்சு படிச்சுக்கலாம், ஒருத்தர் பேச கேட்டு நம்ம படிக்கலாம், நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை பகிரும் போது மத்தவங்க நம்மளை திருத்தலாம், இல்ல அதற்கான எதிர்வினையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதான் சொல்லுவாங்க, வாசிப்பு மனிதனை முழுமையாக்குகிறது அப்படின்னு. வாசிக்கிட்டே இருங்க. இப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வாசிங்க. வாசிக்கிறது வெறும் புத்தகத்தை மட்டும் இல்ல, சூழ்நிலையை வாசிங்க, தட்பவெப்ப நிலையை வாசிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கரெக்டா அடுத்த 4 மாசம் மழை பெய்யும், வடமேற்கு பருவக்காற்று வருது, தென்மேற்கு பருவக்காற்று வருது, இந்த குளிர் காத்து அடிச்சா மழை பெய்யுது, இவ்வளவு வெயில் அடிச்சா இப்ப மழை பெய்யும். இதெல்லாம் இயற்கையை நேசிச்சு வாசிச்சு கற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான். இப்பதான் கடிகாரம் வந்துச்சு. அந்த காலத்துல எப்படி தொழுதுருப்பாங்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாரு, இப்படி பாப்பாரு ஒருத்தர், அசர் டைம் ஆயிடுச்சு அப்படிம்பாரு. இப்படி வளர்ந்து காட்டுவாரு, இந்த ஜான் மழை வச்சு இது 2 ஜான் இருந்துச்சுன்னா அசர் டைம் அப்படிம்பாரு. அந்த காலத்துல எப்படி தொலை வச்சிருப்பாங்க? அவங்க அந்த இதை படிச்சு வச்சிருக்காங்க, அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, கற்றிருக்காங்க. காலத்தின் கட்டாயம், கற்றுக்கொள்வது என்பது காலத்தின் கட்டாயம். படிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் இறப்பு வரைக்கும் செய்யக்கூடிய செய்வதுதான் கற்றுக்கொள்வது. எதுவா வேணா இருக்கலாம், யாரிடம் வேணாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். அதனால நல்லா சொல்றது, இந்த பேராவின் சாதனத்தையும் கற்றுக் கொடுக்கின்றான், அவன் ஒரு கற்றுக் கொடுக்கின்றார். அந்த கடந்த முன்பு காலத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சு, அதாவது 68ல 1 இரண்டாவது இறங்கின என்ன சொல்றாரு, 68 1 2 3 4 அதுல இருந்து எழுத ஆரம்பிச்சதுனால இந்த சப்ஜெக்ட் எடுக்க முடிஞ்சிச்சு. பேனாவும் மேலும் மக்கள் எழுந்து போய் மக்களானது ஆசிரியர் அடைந்து விட்டு இருக்கிறதுல நன்கு தகுதியான ஒரு பிரிவுகளின் மகத்தானது ஒரு ஒழுக்க வாஞ்சனை கொண்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர்கள், நீரும் அவருக்கு காண்பார். எழுதுறது, பள்ளிக்கூடத்துல எழுதி படிச்சது, அந்த மாதிரி முதல்ல ஆங்கிலத்திலும் எழுதி அதை படிச்சு பார்க்கறது மூலம் நிறைய புரியுது. அதுல வந்து இந்த ஆங்கில வார்த்தைக்கு கவனத்துடன் வாசி, ஆங்கில வார்த்தைக்கு இதெல்லாம் அர்த்தம் கவனத்தோட வாசி, அர்த்தப்படுத்தி வாசி, விளக்கமா தெரிஞ்சுக்கோ, குறிப்பாக எதை குறிப்பிடுகிறது என்பதை உணர்ந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள். ரீடுங்கிற வார்த்தை தான். மொழிபெயர்த்து படி சொல்றாரு. கவனமா படிக்கணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்துறாரு, கவனமா படிக்கலங்கிறதையும் நம்ம ஞாபகப்படுத்துறாரு. ஏன் கவனமா படிக்கல அப்படின்னு? உங்களுக்கு உங்கள் ரட்சகரிடமிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும், அரிதாகவே நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் சொல்றாரு. கொஞ்சம் தான் நீங்க கவனத்துல எடுத்துக்கிறீங்க, நிறைய இன்னும் கவனத்துக்கு வரல நமக்கு. அதனாலதான் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. திருப்பி திருப்பி ஒரு நினைவூட்டலாம் வச்சிருக்கேன், திருப்பி திருப்பி சொல்ற படிப்பினைகள், அதுல இருக்கக்கூடிய பாடம், அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கருணை அடையும் பொருட்டு எல்லாம் சொல்றாங்க, கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும் சொல்றாங்க. அதுதான் சொன்னா முதல்ல, அதாவது வாசிச்சு படிச்சுக்கிறான், எழுதி படிச்சுக்கிறான், எழுதி பேசி படிக்கிறான். வாசிப்பு மனிதனை முழுமையாக்குறது, எழுதுவது மனிதனை கடமை உணர்வுள்ளவனாக ஆக்கிட்டு ஆங்கில பழமொழி. ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் மேன், ரைட்டிங் மேக்ஸ் எ டியூட்டி மேன், ஸ்பீக்கிங் மேக்ஸ் எ ரெடி மேன். நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் பேச முடியும், புரியாம பேச முடியாது. அப்ப லேர்னிங்கோட பர்பஸ் என்ன? நாலேஜ். நாலேஜ் அறிவை அடைந்து கொள்வதற்கு. அதாவது சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுதோ அது ஒரு சொத்து. அது ஒரு படத்துல கூட கவுண்டர் பண்ணி சொல்லுவான், அதாவது செந்தில் சொல்லுவான், எங்க புளியோதரை போடுவாங்க, எங்க தயிர் சாதம் போடுவாங்க, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவான். அது மாதிரி நமக்கு எல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்றாங்க. கவர் டு கவர் படிங்கன்னு சொல்றாங்க, கற்றுக்கொள்ளுங்கள் கவர் டு கவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம வந்து நாலேஜ் இஸ் பவர், பட் மோஸ்ட் பவர்ஃபுல் தன் நாலேஜ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதைத்தான் இப்ராஹிம் சொல்றாரு. நான் வந்து வேதத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கும் அப்படி சொல்றாரு. நமக்கும் எல்லாம் கொடுப்பாரு. அதனால தான் சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்டிங் தான்
அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மையையும் டாலரன்ஸை கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு கோவம் ஏன் படக்கூடாதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அடி மனசுல எழுதிட்டோம், வாட்டுமே வராது. சிலரை பாக்குறோம் இல்லையா, இந்த சூழ்நிலையும் சிரிச்சுட்டே இருக்கிறத பாக்குறோம், காரி துப்புனா கூட சிரிச்சுட்டே இருக்கோம். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு கோவப்பட்டா எனக்கு தான் கருதி, படுறவனுக்கும் ஒண்ணும் இல்லை, அதாவது எழுத்தாளர் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. கோபம் வந்து மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுது, கோவப்படும் போது ஒரு அமிலம் சுரக்குது, அது நமக்கு தீங்கு ஏற்படுத்துது, கொடி ஏற்படுத்துது. அதனால எல்லாம் என்ன சொல்றாங்க, those who suppress anger சொல்றாங்க. கோவம் வரும், கட்டுப்படுத்துங்க. யாரால கட்டுப்படுத்த முடியும்? நன்னெறியின் மூதாகம் அல்லாதான். அந்த நினைப்பு, அல்லாவுடைய நினைப்பு, அந்த கற்றுக்கொள்ளுதல் வந்து ஆழமா இருந்துச்சு. அதான் none can grasp it except the sincere. 56 இல்ல தொடர்ந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னா ஃப்ரீடம் இருக்கு, யூ கேன் சூஸ் எனிதிங். பட் அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருக்கணும், அல்லாஹ் கூடயே இருக்கணும், அல்லாஹ் நம்ம கூட ஏன் இருக்கிறாருங்கிற உணர்வோட நாம இருக்கணும் அப்படின்னா இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கணும். நாலேஜ் இஸ் பவர், நாலேஜை விட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் பவர்ஃபுல். வித் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு டாலரன்ஸ் வரும். டாலரன்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு பேரியரை உடைச்சிட்டு போக முடியும். நமக்கு தடையா இருக்கக்கூடிய அது ஆணவமா இருக்கட்டும், அகங்காரமா இருக்கட்டும், பந்த பாசமா இருக்கட்டும், பேராசையா இருக்கட்டும், இந்த வாழ்வின் மீது உள்ள இச்சையாக இருக்கட்டும், பொறாமையா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், அகங்காரமா இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு தடையாவே இருக்காது. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு, ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்கு இதெல்லாம் தடையாவே இருக்காது. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க சொல்ற கடவுள் என்று குறிப்பிடும் போது எவருக்கு நடுநடுங்கி விடுமோ, நம்பிக்கை வலுப்படுமோ, இரட்சகர் மீது உண்மையிலேயே பொறுப்பை ஏற்படுத்துவார்களோ உண்மையான நம்பிக்கையாளர்கள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி 8வது அத்தியாயத்தின் 2வது வருஷம். அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா போதும், நடுங்கிறோம், ரோமங்கள் எழுந்திருச்சு நிற்கும், அவங்க நம்பிக்கை வலுப்படும். உடனே இரட்சகர் மீது பொறுப்பு ஏற்படுத்துவார்கள், உண்மையான நம்பிக்கையாளர்கள் அவர்கள் தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லி. ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அதாவது கற்றுக்கொள்ளுதல வந்து 5 விஷயம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன். நம்ம நினைக்கிறேன் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், நிறைய குர்ஆனை வாசிச்சிருக்கோம், நிறைய கத்துக்கிட்டேன் குர்ஆன்ல அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது ஒரு கான்செப்ட், வந்து ஒரு அறிவுபூர்வமான, உளப்பூர்வமான, ஒவ்வொருத்தரும் மனசுல சாவுற வரைக்கும், அதான் நல்லா சொல்றாங்க, அதாவது எம்பரேஜ் சப்மிஷன் கம்ப்ளீட்லின்னு சொல்றாங்க. முழுமையா சரணடைக்கு வந்துருங்க. அது இந்த கான்செப்டுக்கு எப்போ வர முடியும் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத வந்து நம்ம முழுசா கத்துக்கிட்டாதான் வர முடியும். வாயால சொன்னாங்க லிப் சர்வீஸ் கவுண்டே ஆகாதுங்க. நம்ம என்னதான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருந்தாலும் கான்செப்ட் புரியாம, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, ஒரு விஷயத்திலையும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் எல்லாமே, வேற யாருக்கு எந்த பவரும் கிடையாது, நான்லாம் ஒண்ணும் இல்லை, நத்திங். இது ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு மூச்சிலையும் நமக்கு வராத வரைக்கும், அதான் சொல்றாங்க, நீ முஸ்லீம்னு வேணா சொல்லிக்க, மூமின்னு சொல்லாத, எஸ்டாப்ளிஷ் பண்ணு, நம்பிக்கையை பலப்படுத்து, வலுப்படுத்து. 49:14 சொல்றாங்க, 13. அதனால தகவல் மட்டுமே எஜுகேஷன் ஆயிராது, வெறும் படிக்கிறது மட்டுமே எஜுகேஷன் ஆயிராது, கான்செப்ட் வேணும். அதனால நம்முடைய மனப்பான்மை சேஞ்ச் ஆகும், ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். கற்றலின் ஒருங்கிணைந்த அம்சம் சரியான அணுகுமுறையை வளர்த்தெடுக்கணும் நமக்குள்ள. அப்பதான் ஆன்மா மீச்சடையும். நம்ம தவறு பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அதனாலதான் தூக்குகள் எல்லாம் சொல்லி நல்லா இருக்காங்க, இனி என் பாவத்தை மன்னிச்சிருங்க எல்லாம், நீ நான் பாவமே செய்ய மாட்டேன்னு உறுதி இருக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்? ஒவ்வொரு ஜும்மாலையும் அதுக்குதான் இமேஜினேஷன் வேணும். இப்ராஹிம் இப்படி பண்ணாரு, யூசுப் இப்படி பண்ணாரு, கட்டினாரு அப்படின்னா அந்த நம்ம எல்லாத்தையும் படிச்சிருந்து படமா பார்த்திருக்கணும், படம் பார்த்திருக்கணும், இந்த இன்செக்யூரிட்டி நாலேஜ் இருந்தா தான் இமேஜினேஷன் பவர் வரும். எதுவுமே போக மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், இமேஜினேஷன் இல்லாட்ட நமக்கு அந்த பயம் வராது. அல்லாஹ் சொன்னாங்க சுருட்டிடுவேன்றாங்க. எப்படி எவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமி, அது எப்படி சுருட்டுவாங்கப்பா, எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவரா இருப்பாரு. அதை நம்ம புரிஞ்சுக்க, அந்த இமேஜினேஷன் பவர் வந்தா மட்டுமே தான் நம்ம கற்றலில் முழுமை அடைய முடியும். அப்புறம் சுதந்திரம், நம்முடைய இயல்பான இயல்புல ஓரிரை கொள்கைங்கிறது ஏற்கனவே இருக்கு, பேசிக் இன்ஸ்டிங்க்ட் நம்மள்ட்ட இருக்கு. 30 எல்லாம் சொல்ற மாதிரி. அதனால கற்றல் வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
சில இன்னும் அடுத்தடுத்த அமர்வுல வந்து இன்னும் நிறைய நம்ம கத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். தூபையில பாவ மன்னிப்புக்காக மீட்சிக்காக பிரார்த்திக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். மிக்க அருளாளர், குர்ஆனின் ஆசிரியர், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ்தான் குர்ஆனின் ஆசிரியர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேற யாருக்கும் குர்ஆனை ஒவ்வொருத்தருக்கும் கற்றுத் தருவதற்கு எந்த பர்மிஷனும் ஆனா எடுத்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச நான் உணர்ந்த விஷயம் கூட அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் புரிஞ்சுக்கிற விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். சரியா இருக்குன்னா நீங்க எடுத்துக்கலாம். யாரு வந்து சொன்னாலும் சரி, அது எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் சரி. இங்க வந்து சட்டம் சொல்வதற்கு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு, யாருக்கு கிடையாது. தெளிவா இருந்தோம் அப்படின்னு சொன்னா யாரு என்ன பேசினாலும் எனக்கு நமக்கு என்ன தேவையோ, என்ன நம்மளால கரெக்டா செக் பண்ணி எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஒவ்வொரு சமூகமும் ஒரு வழிகாட்டும் ஆசிரியரை பெற்றுக்கொள்கிறது. அதாவது சொல்லுவாங்க, அதே தமிழ், குரு ரெடியா இருந்தா குரு, சிஷ்யன் ரெடியா இருந்தா குரு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சிஷ்யன் ரெடியா இருந்தா கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வம் எனக்கு இருந்துச்சுன்னா குர்ஆனுக்கு தான் இருக்கு, வழிகாட்டுதலுக்கு தான் இருக்கு. நம்ம தான் பார்க்கணும். யாரும் வந்து நமக்கு டேபிள் ஸ்பூன் ஸ்பீடிங் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பூன்ல எடுத்து வாயில கொடுக்கறது எல்லாம் சொல்றாங்க. அதே சொல்றாங்க, இவன் தண்ணி போகுது என் வாயில வந்து முழுத்தணும்னு நினைப்பான். படிச்சிருக்கமா இல்லையா வசனம்? ஒரு தெய்சி படிங்க. எல்லா உதாரணங்களும் எல்லாம் சொல்லி தந்தது, எல்லாம் சொல்லித்தர போதுமானவர். கடவுளால் ஏற்கப்பட்டது, முந்தைய தூது செய்தியை உறுதிப்படுத்துகின்றது, முழுமையாக விவரிக்கப்பட்டது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. இதை ஆய்வு செய்ய வேண்டும், பரிசீலித்து பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்பாமல், இவ்வாறு செய்யாமல் வரம்பு மீறுபவர்களான விளைவுகளுக்கு, இப்பெல்லாம் நம்பாம வரம்பு மீறுபவர்களுக்கான விளைவுகளை கவனித்து பார்ப்பீராக அப்படின்னு சொல்றாரு. 10வது அத்தியாயத்துல 37, 38, 39 3 வருஷத்துக்கு மொத்தமா படிச்சு பாருங்க. கடவுளால் ஏற்றப்பட்டது முதல்ல நம்பணும். ஆமா, இது அல்லாஹ் தான் வந்துச்சு. அதுக்கு நமக்கு ப்ரூஃப். நம்ம எத்தனை பேர் ப்ரூஃப் வந்து பார்த்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மக்கள் கேட்கறாங்க, 29வது அத்தியாயத்தின் 50வது வசனத்துல நினைக்கிறேன், ஏன் இவர் ஒரு ப்ரூஃபையும் கொண்டு வரல? மனுஷனுடைய இயல்பு ப்ரூஃபை பார்த்து ஏத்துக்கிறது. கண்ணால காண்பதை மட்டும்தான் அவன் நம்பக்கூடியவனா இருக்கிறான். பாருங்க, 29ல 50, 51 நான் படிக்கிறேன். அவர்களுக்கு அதாவது அவர்கள் கூறுகின்றனர், அவருடைய இரட்சகரிடமிருந்து அற்புதங்கள் மட்டும் அவருக்கு இறங்கி வரக்கூடுமானால் கூறுவீராக. அற்புதங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே வருகின்றன. நான் தெளிவானதோடு எச்சரிப்போம் என்பதே அதிகம் எதுவும் இல்லை. அவர்களுக்கு ஒதி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை நாம் நோக்கி இறக்கி அனுப்பியிருப்பது போதுமானதொரு அற்புதமாக இல்லையா? கொஞ்சம் அப்படியே பின்னாடி பாருங்க. அந்த கற்றுக்கொள்ளுதல்ல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அற்புதத்தை அனுப்புறாங்க. ஈசாவுக்கு அனுப்புனது வேற, மூசாவுக்கு அனுப்புனது வேற. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஹோ, அதுல வந்து டிபேட் பண்றோம், நேரத்தை வீணடிக்கிறோம். எனக்கு என்ன, அது முடிஞ்சு போச்சு. அதை அழகா தெளிவா சொல்றாரு. அந்த ரூம்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த அற்புதம் தெரியுப்பா. உலக மக்களுக்கு எல்லாம் ஒரு மாபெரும் அற்புதம் 74, 35 மிகப்பெரிய அற்புதம்னு சொல்றாரு. இந்த அற்புதத்தை நம்ம படிச்சிருக்கோமா, கற்றிருக்கோமா? சிம்பிள் ஃபேக்ட்ஸ் போதுமானது. அப்போ நம்ம அப்படின்னா அல்லாஹ்வால ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதுல உறுதி. அல்லாஹ்வால ஏற்றப்பட்டது, அல்லாஹ் தான் இந்த குர்ஆனுக்கு ஆசிரியர்னு நம்பி குர்ஆனை படிக்கிறதுக்கும், இல்ல இந்த குர்ஆனுக்கு அர்த்தம் இல்ல இந்த குர்ஆனுக்கு விளக்கம் வேற ஒரு விஷயத்துல இருக்குது நம்பி படிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு. அதான் சொல்றாங்க. ஹதீஸ் அவங்க எப்படி நம்பி இருக்காங்க? ஆமா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய, ஆனா விளக்கம் பூரா ஹதீஸ். ஏன்னா அதனாலதான் அவங்க டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு. ஏன் இது பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்றோம்? டைரக்ட். அதனாலதான் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் போயிடும். நிறைய பேர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா தூதரை ஒத்துக்க மாட்டாங்க. புது தூதரை சொல்லுவாங்க, ஆதாரம் காட்ட மாட்டாங்க, அற்புதத்தை காட்ட மாட்டாங்க. ஏற்கனவே வந்த அற்புதத்தை காட்டுவாங்க. ஒரு வாட்டி அற்புதம் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு, கலாஸ். அடுத்து புதுசாக அற்புதம் வரணும். அதுக்கு அல்லாஹ் போதுமானவர் இல்லையா? அல்லாஹ் வரல, அது பெரிய சுருட்டுறாரு உருட்டுறாரு பூமி. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வாங்க நல்லா சவால் விடுறாரு. அப்ப அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அற்புதமா இது ரிசீவ்ட் ஆல்ரெடி. அற்புதம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு.
எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது எண்ணிக்கையில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. திருப்பி நான் எண்ணிக்கையில கொண்டு வரேங்கிறது வந்து அது ஏற்கனவே கடந்த காலம் நல்லா சொல்றாங்க, அதை ரத்து செய்யறேன், அது வந்து அது அதோட முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் இப்ப வந்து இறந்தவரை உயிர்ப்பிச்சா நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதனால கடவுளால் இயக்கப்பட்டது முந்தைய தூது செய்தி இது உறுதிப்படுத்துகின்றது. அதான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம். ஏற்கனவே வந்து எக்ஸிஸ்டிங் புதுசா நம்ம குரான் மட்டும் சொல்லல, எல்லா இடத்தும் அதான் பின்பற்றணும். ஆமன ரசூலி பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி, அல்லாஹ்விடமிருந்து இறைச்சல் பெற்றதை ரசூல்மார்கள் நம்புவாங்க. வல் மூமினீன, மூமின்களும் அப்படித்தான் நம்புவாங்க. மேலும் சொல்லுவாங்க, காலு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹத் மின் ரசூலிஹி காலு சமியனா வ தானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். 285 படிச்சு பாருங்க. அது எங்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லி படுத்துங்க. இந்த இது வர்றதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நபிமார்களுக்கு எதிர்பார்த்த களிமா இதான் களிமா அப்படின்னு எனக்கு சொல்லி தந்தாங்க. அதாவது மனப்பாடம் ஆச்சு, இது நபிமார்களுடைய களிமாப்பா அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் களிமா இதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான். நான் பர்ரிக்கு பைன அஹத் மின் ரசூலிஹி தான் களிமா. காலு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வை நம்புறது, வேதத்தை நம்புறது, தூதர்களை நம்புறது, அந்த தூதர்களை எந்த வேற்றுமையும் காட்டாமல் இருக்கிறது, அதுதான் அல்லாஹ் மட்டும் இதனுடைய சாராம்சம். அதனால கடவுளால் இயற்றப்பட்டது முந்தைய தூது செய்தியை உறுதிப்படுத்துகின்றது, முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த நிலைக்கு இந்த நிலையை அதாவது நன் கேன் கிராஸ்ப் இட். 56 79 சொல்றாங்க. இந்த குரானை யார் அடைய முடியும்னா அக்கறை உடையவர்கள், உண்மையா இருக்கிறவங்களை தவிர அவர் யாரும் உடைய முடியாது. அதாவது அரேபிய பழமொழி ஒண்ணு இருக்கு நமக்கு வந்து, அரேபிய பழமொழி ஒண்ணு இருக்கு, இங்கிலீஷ் பழமொழி ஒண்ணு இருக்கு. நான் அதை வந்து சொல்றேன், இந்த வசனத்தை முடிச்சுக்கிறேன். அதாவது இதை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, இதை ஆய்வு செய்ய வேண்டும், பரிசீலித்து பார்க்க வேண்டும். அதான் சொல்றாங்க, செய்தியாக இருந்தாலும் நீங்களே உங்களுக்காக பரிசீலனை பண்ணாம ஏத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா யார்ட்டையும் டவுட் கேட்க வேண்டியதே இல்லைங்க. யார்ட்டையும் இது எப்படி பண்றது, அதை எப்படி பண்றது, இதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய கற்றுத்தலுடைய ஆழத்துல வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்ப எப்படி நம்ம அவங்க சொல்றது அப்படியே எடுத்துக்கிறது? கேட்கலாம், பின்பற்றாதீங்க, அல்லாஹ் மட்டும் பின்பற்றுங்க. அல்லாஹ் வார்த்தை அதான் சொல்லுவாங்க. ரசத்துல கூட கேட்கறாங்க, குரான்ல இருக்கா பாத்துக்கோ, குரான்ல இருக்கா சரி அப்படின்னு நம்மள்ட்ட சாய்ஸை விட்டுறாரு. அதனால இதை ஆய்வு செய்ய வேண்டும், பரிசீலித்து பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்பாமல், இவ்வாறு செய்யாமல் வரம்பு மீறியவர்களுக்கான விளைவுகளை கவனித்து பார்க்கிறார்கள். கவனமா பாரு, இதெல்லாம் நம்பாம இருக்காங்கல்ல, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருன்றாங்க. அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இந்த குரானில் எல்லா விதமான உதாரணங்களையும் நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். நமக்கு அந்த அறிவு பசி எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அதுதான் அரேபிய பழமொழி சொல்லுது. அதாவது வயிறு பசி எடுத்த ஒரு இண்டிகேட்டர் இருக்கு, நான் மூளைக்கு அந்த மாதிரி எதுவும் இண்டிகேட்டர் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து முடிஞ்ச படிக்கிறாரு, ரொம்ப இதுல கூட வச்சிருந்தாரு, என்னுடைய ஸ்டேட்டஸா கூட வச்சு. வயிறுக்கு பசி எடுத்தா வயிறு பசி எடுக்கும், ஆனா அறிவுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா நீங்க அறிவு பசின்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்மிஷனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ். ஹாப்பியா இல்லையா, அறிவு பசி இருக்கு, நினைவூட்ட வேண்டிய அறிவு பேச விஷயம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சி இல்லைன்னா அறிவு பசின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால மட்டும்தான் இவர்கள் உள்ளங்கள் அமைதி அடைகிறதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால பாருங்க, கவனத்தை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இந்த குரானில் எல்லா விதமான உதாரணங்கள் எடுத்திருக்கின்றோம். வேதத்தை ஓதி வர வேண்டும், எதுவும் அவருடைய வார்த்தைகளை மாற்றிவிட முடியாது. அதனை அன்றி மற்ற மூலாதாரங்கள் எதனை நீர் கண்டுபிடிக்க வேண்டாம். கற்றுக்கொள்வதற்கான இன்சை தான் நான் சொல்றேன். 17:41 முதல்ல படிச்சது, 2வது 18 27, 18 28 என்னன்னு எல்லாரும் ஞாபகம். 18-28 குரான் குரூப் ஸ்டடி. அந்த குரூப் ஸ்டடிக்கு முன்னாடி எல்லாம் சொல்றாங்க, வேதத்தை ஓதிவாங்க, எதுவும் அவருடைய வார்த்தையை மாற்றிவிட முடியாது. அதனை அன்றி மற்ற மூலாதாரங்கள் எதையும் நீர் கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளுடைய அசம்ஷன், இமேஜினேஷன், இது இப்படியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய வேலையே இல்லைங்க. டைரக்டா சொல்லிட்டேன், அது போதுமானது. இந்த வேதத்துல எல்லாத்தையும் டைரக்டா சொல்லிட்டேன், அதுவே உங்களுக்கு போதுமானதுன்னு சொல்றாரு 3வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல.
நம்ம போய் ஒரு அர்த்தப்படுத்தவோ, அர்த்தத்தை மாத்தி சொல்லவோ, அல்லாஹ் சொன்னதா இதை சொல்றாருன்னு சொல்லவோ, இது சரி அது தவறுன்னு சொல்லவோ, இது ஆகும் இது ஆகாதுன்னு சொல்லவோ நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. அதுதான் அல்லாஹ் மட்டும். முதல் பக்கத்திலிருந்து கடைசி நீண்ட ஒரே வாட்டில இறக்கினாலும் நீண்ட காலம் நீர் அதனை படித்து காட்டுவதற்கு ஏதுவாக மெதுவாக நான் வெளிப்படுத்தி குரான் சொல்றேன். நான் ஒரு வாட்டி குரானை படித்து முடிச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு இல்ல. இவர் லைஃப் டைம் தினசரி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது. அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கயிறு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய சட்ட புத்தகம். இரவு பொழுதினில் குரானில் இருந்து உங்களால் இயன்றவரை நீங்க தியானம் பண்ண முடியலையா, இயன்றவரை குரான். அதாவது இந்த நேரம் குறைவா இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சேஞ்சஸ் எங்க இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம அதாவது இப்போ இந்தியா முழுவதும் ஒரே RSS இந்துத்துவம் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகள்ட்ட இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல இருந்தேன், நான் அந்த ட்ரைனிங் போவேன், நல்ல விஷயத்த சொல்லி தருவாங்க, கொஞ்ச நாள் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப வந்து மைண்ட்ல நிக்குது. நான் சொல்றது வந்து அந்த அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா 20:32 நீ தொடும்படி ஏவுங்க, அது செய்யறாங்களான்னு கண்காணிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அந்த குழந்தை பருவத்திலிருந்தே லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, எதை எடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு புரிய வச்சணும். அல்லாஹ் கத்துக் கொடுக்குறோம். நமக்கு புரிஞ்சதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணா போதும், அல்லாஹ் அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு போற எங்களுக்கு மகன் சொல்றான், இப்படி எல்லாம் கேட்டாங்க, நான் இப்படி எல்லாம் சொன்னேன். சிறப்பா சொல்றாங்க, நம்மளோட சிறப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, சிறப்பா சொல்றாங்க. நம்ம நினைச்சிட்டு நமக்கு தான் புரிஞ்சிச்சு அவனுக்கு. நீ ஏன் என் கூட தொலை வர மாட்டேங்க, நீ ஏன் எங்களை மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டது. தீர்ப்பு வைக்கிறோம், நம்ம இணை வைக்கிறோம். முகமது நம்மள மாதிரி சாதாரண அல்ல. இதுல இருந்து கடைசியா 2 நிமிஷம் ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நூகு நபிட்ட இருந்து என்னத்தை கத்துக்கிறோம்? நம்ம கற்றுக்கொள்ளுங்க, பொறுமையை கத்துக்கணும், விடாமுயற்சியை கத்துக்கணும், பந்த பாசம் இல்லைன்னு நல்லா சொல்றாரு, உன் மகன் இல்லைன்னு சொல்றாரு. அது நூகு நபி சரித்திரத்தை நம்ம கத்துக்கணும். இப்ராஹிம் எதையும் ஆராய்ச்சி பண்ணணும் அவருடைய வாழ்க்கையை வரலாற்று சிம்பிளா இருந்தார். அவர்தான் அவர்கிட்ட சொல்றாரு, பந்த பாசம் எல்லாம் இல்லப்பா. அவருக்கு சைத்தானுடைய எண்ணத்துல தான் மகனை கூட்டு போறாரு, அல்லாத தடுத்து நிறுத்துறாரு. இந்த தியாக மனப்பான்மை வருது இல்லையா, அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லி. மூசா கோபம் வரக்கூடாது, அவர் கோவப்படுவாரு, அதுக்கு நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம கத்துக்கணும். கோவப்படக்கூடாது. அதாவது அவர் ஒரு ஆசிரியர் தம்பி கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? அந்த 3 சம்பவங்களையும் எவ்வளவு விஷயத்தை நம்ம கத்துக்கலாம். முகமதுல இருந்து ஒரு தேனை ஹராமாக்குறாரு. அல்லாஹ் சொல்றாரு, உன் மனைவிக்கு பிடிக்கலாம், நீங்க ஹராமாக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாம ஈஸியா ஹலால் ஹராம் சொல்லி போயிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு கூட்டத்தை பார்த்தா எப்படி பேசுவோம், அதே மாதிரிதான் முகமது பேசுறது. சாதாரண மனிதர் தான் நீங்க தெரிஞ்சீங்க. இதுதான் நம்ம கற்றுக்கொள்றோம். வளர்ப்பு மனைவியை நீ கல்யாணம் முடிச்சுக்கலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனா உள்ளுக்குள்ள கும்பிடுறாரு. அவரு சொல்லாத நிறுத்துன்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த சரித்திரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு பெரிய பொய் வருது தன்னுடைய மனைவியை பத்தி, பிக் லை. அதுல எப்படி நீ நடந்துக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி தராரு. யூசுப்ல இருந்து சிறை தோழத்தை அவர் என்ன சொன்னாரு? இப்படி ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் நாம எடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், கற்றுக்கொண்ட விஷயத்தை கற்பவை கற்றவை நிற்காது. கல்வி கற்கணும், அதுக்கு தகுந்த நிக்கணும். நம்ம எல்லாம் இது இது வந்து ஒரு அகாடமிக் புக் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அகாடமிக் புக்கை கத்துக்கிட்டா நம்மளுடைய பிஹேவியர்ல வந்து கண்டிப்பா சேஞ்ச் வேணும். சேஞ்ச் இல்லாட்டா நம்ம ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை மாதிரி ஆயிரும். கடந்த வேதங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் மாதிரி. அதற்கான ஒரு நினைவூட்டலாம் ஜும்மா பயணம் எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம முன்னேறுவோம், ஆன்மாவை மீட்சியடை செய்வோம். அக்கீமுஸ்ஸலாம். தொழுகை தயாரா.